இன்றைக்கி அற்புதமான மருத்துவ குணம் நிறைந்த பச்சை சுண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இது ரொம்பவுமே சுவையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுண்டைக்காய் நல்லா தட்டி எடுத்து இது மாதிரி ஒரு டைம் மட்டும் அலசி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ தேங்காய் ஒரு மூடி சருகி மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட நல்லா பழுத்த தக்காளியாக 2 பழம் போட்டு ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. புளி பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து அதையும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சு இந்த விழுது கூட சேர்த்துக்கலாம். இது கூட வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. அளவு கரெக்டாக இருக்குது. இது கூட மஞ்சள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ தட்டி வச்சுக்கிற சுண்டைக்காய் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா வதக்கிறப்ப தான் அந்த சுண்டைக்காயில் கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்குது. அதனால் நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ புளிக்குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துடலாங்க. நல்லெண்ணெய் தேவையான அளவு, வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் எவ்வளவு போடுறோமோ அந்தளவுக்கு குழம்பு நல்லா ருசியாக இருக்குது. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை 1 கொத்து போட்டு நல்லா வதக்கலாங்க. வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 2 சேர்த்து அதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாங்க. அரைச்சி வச்ச விழுதை ஊற்றி நல்லா அந்த பச்சை வாடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு கொதிக்கணுங்க. அந்த அளவு கொதிக்கும்போது உங்களுக்கு குழம்பு ருசியாக இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக சுண்டைக்காய் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு